வணக்கம். ஜீரோ த கைட் மொபைல் ஆப் அண்ட் வெப் வெர்ஷன்ல இருக்கக்கூடிய எல்லா புது அப்டேட்ஸையும் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோ கொடுக்கறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி முதல் பகுதியில் இந்த 2025 ஜூன் மாதத்துல ஜீரோ த கைட் வெப் வெர்ஷன்ல ஓவரால் என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு மார்க்கெட் வாட்ச்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப எல்லாருக்கும் ரொம்ப தேவைப்படுற பை ஆர்டர் செல் ஆர்டர் எப்படி போறதுன்னு பார்ப்போம், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போறதுன்னு பார்ப்போம். ஸோ தொடர்ந்து ஜீரோ கைட்ல இருக்கிற எல்லா ஆர்டர் பத்தியும் எல்லா ஃபீச்சர் பத்தியும் நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க புரோக்கரேஜ் ஜீரோ தவுடைய அபிஷியல் ஆத்தரைஸ் பார்ட்னரா தமிழ்நாட்டில் 2012 இருந்துட்டு இருக்கோம். ஜீரோ தவுடைய சப்போர்ட்டை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. ஜீரோ தவல் அங்கீகரிக்கப்பட்டவங்களால மட்டும்தான் ஜீரோ சப்போர்ட் கொடுக்க முடியும். நாங்க அப்படி இருக்கோம். ஜீரோ தவுடைய அபிஷியல் வெப்சைட்ல பாருங்க, எங்களுடைய பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்க சீக்கிரம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வீடியோக்கு இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடாதீங்க. ஜீரோதாவுடைய வெப்சைட்டை செக் பண்ணிட்டு முடிஞ்சா ஜீரோதா இன்டர்வியூஸ்க்கும் ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜீரோதாவோட தமிழ்நாட்டு பார்ட்னர் கீழே அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. எல்லா சப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் லைஃப் டைமுக்கு நீங்க வாங்கிக்கலாம். ஸோ புதுசா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அக்கௌண்ட் ஓபன் விருப்பப்பட்டாங்கன்னா இந்த விவரத்தையும் சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம டைரக்டா டெமோக்குள்ள போகலாம். நான் ஈக்விட்டி ஸ்டாக்ல ஒரே ஒரு ஸ்டாக் உங்களுக்கு பை பண்ணி காட்ட போறேன். இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படிங்கிறத நான் பை பண்ண போறேன். ஸோ கர்சரை கொண்டு வந்த உடனே பாருங்க, பை ஆர்டர், செல் ஆர்டர், டெப்த் பார்த்துக்கிறதுக்கு, சார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு, அதை டெல் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். பை ஆர்டர் செல் ஆர்டர் போறதுக்கு முன்னாடி இந்த விவரங்கள் நம்ம செக் பண்றது நல்லது. ஸோ எந்த ஸ்டாக்ஸ் நம்ம பை செல் பண்ண போறோமோ அந்த இடத்துல இந்த கர்சர் கிளிக் பண்ணிட்டு ஃபண்டமெண்டல் இருக்கு பாருங்க, அதை கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலா எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட ஓவர்வியூ வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓவர்வியூல வந்து பாருங்க, இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ எவ்வளோ போயிட்டு இருக்கு அண்ட் செக்டர் பி ரேஷியோ எவ்வளோ இருக்கு, 52 வீக்கோடைய லோ எவ்வளோ, ஹை எவ்வளோ, ஓவரால் அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஈஸியாக இங்கே தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம ரெவன்யூ, இந்த கம்பெனியோடைய ஃபண்டமெண்டல் ரெவன்யூ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க லாங் டேர்முக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா ரெவன்யூ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரீட்டைல் பேங்கிங் எவ்வளோ, ட்ரெஷரி எவ்வளோ அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பாருங்க, கார்பரேட்ஸ், ஹோல்சேல் பேங்கிங் எவ்வளோ இருக்கு, அதர்ஸ் எவ்வளோ வச்சிருக்காங்க செக் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் செக் பண்ணணும்னா ஸோ மார்ச் 2023 அது எவ்வளோ வந்து ரெவன்யூ இருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அடுத்து 2024 மார்ச்ல ரெவன்யூ ப்ராஃபிட் இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஷேர் ஹோல்ட் பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். இதோட பியர்ஸ் கம்பெனி வந்து நீங்க செக் பண்ணாலும் செக் பண்ணிக்க. இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. இந்த கம்பெனில ஏதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணிக்க இந்த ஈவெண்ட்ஸையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நீங்க இந்த ஃபண்டமெண்டல்ல ஒரு ஸ்டாக்கை பை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். அதுக்கு தான் ஜீரோ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அது அப்படியே டெக்னிக்கலா அந்த ஸ்டாக் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் செக் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம பை பண்றதோ அல்ல செல் பண்றதோ அந்த முடிவு எடுக்க இந்த கீ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு தான். ஸோ டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்றேன். டெக்னிக்கல்ஸ் கிளிக் பண்ண உடனே பாருங்க, இங்க வந்து டைம் இன்டர்வல் இருக்கு. ஸோ எந்த டைம் இன்டர்வலுக்கு இது இப்போ டெக்னிக்கலா என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஜீரோ அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, சம்மரில புல்லிஷ்ல 19 இருக்கு, பேரிஷ்ல 0 இருக்கு, நியூட்ரல்ல 8 இருக்கு, அதாவது 1 hour இருக்கு. இது அப்படியே நம்ம 15 மினிட்ஸ் மாற்றும். இப்போ பேரிஷ்ல எவ்வளோ இருக்கு, புல்லிஷ்ல எவ்வளோ இருக்கு, நியூட்ரல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு ஈஸியாக இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது S1, S2 அண்ட் R1, R2, R3 வரைக்கும் கொடுத்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பாருங்க, ஷார்ட் டேர்முக்கு இது புல்லிஷ் இண்டிகேட் பண்ணுதா, பேரிஷ் இண்டிகேட் பண்ணுதா அப்படிங்கிறத அது SMA கிராஸ் ஓவர் வச்சு நம்மளுக்கு சொல்லுது. லாங் டேர்முக்கு 50x200 SMA கிராஸ் ஓவர் பயன்படுத்தி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே போல RSI வந்து இது என்ன சொல்லுது அப்படின்னு காட்டுது. அப்படியே இன்னாடு வந்து பாருங்க, முக்கியமான டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜீரோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பாருங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத, எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட் நடந்தா அது என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் அங்க வந்து இண்டிகேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாமே ஜீரோ அதில் வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் இல்லை, இந்த வருஷம் இதெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமா நம்ம பையர் செல்ல பண்ண போற ஸ்டாக்கை கரெக்டா நம்ம முடிவு எடுக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நீங்க அதை சார்ட்டா வேணா செக் பண்ணிக்கலாம், நோட்ஸ் ஏதாவது என்னெல்லாம் எழுதிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி முடிச்சிட்டோம், பை பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஸோ கர்சர்ல பை அப்படிங்கிறத கிளிக் பண்றேன் பாருங்க. ஸோ இங்க குயிக்கு, ரெகுலரு, MTF, ஐஸ்பர்க், கவர் ஆர்டர்னு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ரெகுலர் ஆர்டரை மட்டும் பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து இருக்கிற குயிக் ஆர்டர், MTF மற்ற தனித்தனி வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டர்ல என்னென்ன இருக்கு, மேலே இந்த ஸ்டாக் வந்து BSEல எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, NSEல எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பை பண்ணுமோ அதை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அப்படியே அடுத்து கீழே வருவோம். இன்ட்ராடே MISன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு ஸ்டாக்கை இந்த இன்ட்ராடே சூஸ் பண்ணி நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா
இன்னைக்கு 3:20க்குள்ள நீங்க அதை கவர் பண்ணி ஆகும். அப்படி நீங்க கவர் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜீரோவாவே இதை கவர் பண்ணிடும். அதுக்கு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ் வந்து கால் ரேட் சார்ஜஸும் பிடிப்பாங்க. அதனால எந்த ஒரு இன்ட்ராடே பொசிஷன் நீங்க எடுத்தாலும் அதை இன்னைக்கு நீங்க கவர் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் கவர் பண்ண விட்டாதீங்க. இதுதான் இன்ட்ராடே எம்ஐஎஸ் மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அதோட அர்த்தம். இன்னைக்கு நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா நீங்களே கவர் பண்ணிருக்கணும். லாங் டேர்ம் ஈக்விட்டி ஸ்டாக் அப்படிங்கிறதுனால சிஎன்சின்னு வருது, கேட்ச் அண்ட் கேரி. லாங் டேர்ம்னா அதை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது டிமெட்டுக்குள்ள போய் ஹோல்டிங்ல உட்காந்துடும். நாமளா செல் பண்ற வரைக்கும் அது எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். இதுதான் எம்ஐஎஸ்க்கும் லாங் டேர்முக்கும் உள்ள வித்தியாசம். இதே என்ஆர்எம்எல்னு வரும். அது எங்க வரும் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல, கரன்சி கமோடிட்டியில வரும். அது எல்லாமே மந்த்லி பேஸ் கான்ட்ராக்ட்ஸா இருக்கும். அந்த மந்த் முடிகிற வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் நம்மள்ட்ட இருக்கும். அந்த மந்த் முடியும் போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்களே கவர் பண்ணல அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் கவர் பண்ணிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளோட பொசிஷன்ல அந்த கான்ட்ராக்ட் வந்து இருக்கும். இதுதான் வந்து எம்ஐஎஸ் லாங் டேர்ம் அண்ட் என்ஆர்எம்எல் அதுக்கு உண்டான வித்தியாசம். ஸோ எதை சூஸ் பண்றோமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமா நான் இன்ட்ராடே சூஸ் பண்றேன். கீழே வந்து பாருங்க இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் வாங்க எவ்வளவு தேவைப்படும், எவ்வளவு குவான்டிட்டி வச்சிருக்கோமோ அதுக்கு அப்படின்னு காட்டும். இதை நான் ஒரு 50 அப்படின்னு மாத்துறேன். கீழே வந்து பாருங்க எவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும், மார்ஜின் வந்து எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத இங்கேயே வந்து காட்டுது பாருங்க. சிம்பிளா இப்படியே வந்து காட்டிடுச்சு. இப்ப இதை அப்படியே நான் டெலிவரிக்கு மாத்துறேன். டெலிவரிக்கு மாத்தினேன்னா ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் தேவைப்படும். ஸோ ஃபுல் அமௌண்ட்டும் காட்டிடுச்சு. இதை நீங்க இன்ட்ராடே சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு மார்ஜின் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால மார்ஜின் வந்து இவ்வளவு இருந்தா போதும் அப்படின்னு காட்டுது. ஸோ இவ்வளவு மார்ஜின் தேவைப்படுது. நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கும் இந்த அவைலபிள் அந்த ஆப்ஷன் அங்கேயே கொடுத்துருப்பாங்க. நம்மள்ட்ட எவ்வளவு இருக்கு, இவ்வளவு தேவைன்னு பார்த்துட்டு நம்ம ஆர்டர் வந்து நம்ம பை பண்ணிக்கலாம். அடுத்த ஃபீச்சர் பாருங்க, மார்க்கெட் லிமிட்னு இருக்கு. இந்த மார்க்கெட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரைஸ் டைப் பண்ணவே தேவையில்லை. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ல எவ்வளவு போயிட்டு இருக்கோ அதுக்கு உடனே வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா லிமிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணோம் அப்படின்னா நாம பிரைஸ் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். நாம பிரைஸை கோட் பண்ணணும். இப்போ எவ்வளவு போயிட்டு இருக்கு, 72.69 சம்திங் போயிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு இது 70 வந்து தான் பை பண்ணணும், நான் நினைச்ச பிரைஸ் வந்தா தான் பை பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் அந்த பிரைஸை நான் போட்டுட்டு பை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிரும், ஆனால் எக்ஸிக்யூட் ஆகாது. 72 75ல இருந்து எப்ப கீழே இறங்கி 70 தொடுதோ அப்பதான் இந்த ஆர்டர் வந்து எனக்கு பை ஆகும். ஆர்டர் பிளேஸ் ஆயிருச்சு. ஸோ ஆர்டர் பிளேஸ் ஆனது எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஆர்டர் விண்டோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ஓப்பன் ஆர்டர் 1ன்னு காட்டுது பாருங்க. நான் போட்ட ஆர்டர் வந்து ப்ரைஸ் வந்து 70க்கு போட்டிருக்கேன். அது இப்போ 72 74 போயிட்டு இருக்கு. எப்போ 70 கீழே இறங்கி 70 தொடுதோ அப்போதான் இந்த ஆர்டர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும் இன்னைக்கு வரைக்கும். ஸோ இன்னைக்கு 3:20 வரைக்கும் அந்த 70 வரவே இல்லைன்னா இந்த ஆர்டர் வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ நாளைக்கு மறுபடியும் இந்த 70 வரும்போது நான் ஆர்டர் பண்ணணும். இந்த மாதிரி ஆர்டர் நீங்க தொடர்ந்து போடாம இருக்க ஜிடிடி பயன்படுத்தலாம். அதை நான் தனியா சொல்றேன். ஸோ இப்படிதான் வந்து பை ஆர்டர் நம்ம போடணும். சப்போஸ் நம்ம போட்ட ஆர்டர் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே வந்து பாருங்க ரிஜெக்ட் ஆன அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரிஜெக்ட்னு காட்டும். ஏன் ரிஜெக்டட் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ சிலர் வந்து ரிஜெக்ட் ஆச்சு என்னாச்சு ஏதாச்சும் நீங்க பயப்படுவீங்க. ஜஸ்ட் அந்த கர்சர் அங்கே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எதனால ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற காரணம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கும் லிமிட்டுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்லாம் இருக்கு, அதை நான் தனியாக சொல்றேன். கீழே வந்து பாருங்க வேலிடிட்டியில டே, ஐஓசி, மினிட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது எப்பயும் நீங்க டேவே வச்சுக்கிறது நல்லது. இமீடியட் ஐஓசி அப்படின்னா இமீடியட் ஆர் கேன்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம போடுற அந்த கண்டிஷனை மீட் ஆனாதான் அது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா உடனே கேன்சல் ஆகும். அதுக்காக தான் டேவே வச்சுக்கிறது நல்லது. மினிட்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மினிட்ஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல மட்டும் எனக்கு இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னு வைக்கிறதா தான் வச்சுக்கலாம். நீங்க டிஸ்க்ளோசர் குவான்டிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிஸ்க்ளோசர் குவான்டிட்டி அப்படின்னா அதிகமாக பல்க் ஆர்டர் போடுறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். நார்மலா பைசல் பண்ணவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. எதுக்கு அப்படின்னா இப்ப ஒரு 1000 குவான்டிட்டி வந்து நீங்க ஒரு போடுறீங்க அப்படின்னா அதுல 10% மட்டும் இதுல ஃபில் பண்ணிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா டெப்த் மார்க்கெட் டெப்த்ல வந்து குவான்டிட்டி வந்து நம்ம 10% போட்டது மட்டும் தான் காட்டும். அது வேணுங்கிறதுக்கும் போடலாம். அதிகமாக குவான்டிட்டி பை பண்றவங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அது தேவையில்லை. ஸோ இந்த மார்க்கெட் டெப்த்தை வந்து இங்கே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்டர் போடும் பொழுது இங்கே கிளிக் பண்ணுறது பதில் இங்கே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஓவரால் ரொம்ப முக்கியமாக இதுதான் இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக அதில் இருக்க வேண்டியது இன்ட்ராடேல பை பண்ணுறீங்களா அல்லது சிஎன்சியில் பை பண்ணுறீங்களா அல்லது என்ஆர்எம்ல பை பண்ணுறீங்களாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டில் பை பண்ண போகிறீங்களா லிமிட்டில் பை பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மார்க்கெட் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாருங்க மார்க்கெட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒன்று எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சில சமயங்கள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் கொடுப்போம். மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ எக்ஸாம்பிள் 100 ரூபா இருக்க ஸ்டாக்கை மார்க்கெட்டில் உடனே பை பண்ணலான்னு கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது அது 110 115 அப்படின்னு எக்ஸிக்யூட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட் அதிகமாக நடக்கும் பொழுது ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி கேப்லாம் வராமல் இருக்க இந்த மார்க்கெட் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா
அது ப்ரொடெக்ட் பண்ணிடும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த குறிப்பிட்ட ரேஞ்சை தாண்டி மேலே போகுதுன்னா அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபீச்சரை இப்போ புதுசாக ஜீரோவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ அது ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக லிமிட்டில் இருந்துச்சு. நான் இப்போ அந்த ஆர்டரை இப்போ மாடிஃபை பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்க. ஸோ ஆர்டரில் கர்சர் கொண்டு வரேன். ஸோ ஆர்டர் ஃபியூச்சரில் டைமு, டைப்பு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ப்ராடக்ட்டில் பாருங்கள் எம்எஸ்எஸ், சிஎன்எஸ், குவான்டிட்டி எவ்வளோ, எல்டிபி எவ்வளோ ப்ரைஸ் போயிட்டுருக்கு, நாம இவ்வளோ கோட் பண்ண எல்லாம் காமிச்சோம். ஸோ இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மாடிஃபை பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் செக் பண்ணிக்கலாம், சார்ட் வேணால் பார்த்துக்கலாம், மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணி அதை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை மாடிஃபை கொடுப்பேன். ஸோ நான் 70ன்னு போட்டேன் லிமிட்டை. இப்போ மார்க்கெட் மாற்றணும்னு பாருங்கள், அந்த 70 வந்து மார்க்கெட் ப்ரைஸாக வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அதை மாடிஃபை கொடுத்தேன் அப்படின்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போயிட்டுருக்கோ அதுக்கு உடனே இந்த ஆர்டர் வந்து எனக்கு பை ஆகிடும். எஸ், எனக்கு வந்து பை ஆகிடுச்சு பாருங்கள். முன்னாடி ஓப்பன் இருந்துச்சு, இப்போ கம்ப்ளீட் அப்படின்னு எனக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்டர் வந்து ஒன்று பை ஆச்சு. இப்போ அது அப்படியே வந்து பாருங்கள் பொசிஷன் இருக்குது, பொசிஷனை கிளிக் பண்ணுங்க. பொசிஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த ஷேர் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்கு, ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ காட்டிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு எதுவும் காட்டல, ஏன்னா நான் வந்து ஒரு ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரைவசி மோட் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ராடக்ட்டில் பாருங்கள் எம்ஐஸ், என்எஸ்சில் பை பண்ணியிருக்கேன், ஒரு குவான்டிட்டி பை பண்ணியிருக்கேன், எல்டிபி எவ்வளோ இருக்குது, என் ப்ரைஸ் எவ்வளோ, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ போயிட்டு இருக்கு, பர்சன்டேஜ் சேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் பை ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். சரி, இப்போ பை ஆர்டர் நம்ம போட்டுட்டோம். இது செல் ஆர்டரும் போடணும். ஒரு ஆர்டர் பை பண்ணணும்னா அடுத்து நம்ம செல் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நான் எம்ஐஸில் வந்து பண்ணியிருக்கேன். லாங் டேர்மாக இருந்தால் கூட விட்டுடலாம், எம்ஐஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பொசிஷனில் இருந்தே நம்ம எக்ஸிட் பொசிஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த டிக் பாக்கு கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா செல் ஆர்டர் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எக்ஸிட் அப்படின்னு இருக்குது. மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிளிக் கொடுத்தனா போதும், மார்க்கெட்டில் இந்த ஆர்டர் வந்து எனக்கு செல் ஆகிடும். இல்லை மார்க்கெட்டில் செல் பண்ண வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற எக்ஸிட் கொடுப்போம். இங்கே இருக்கிற எக்ஸிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் செல் ஆர்டர் இப்போ திரும்பி வந்துருச்சு. ஸோ செல் ஆர்டர் திரும்ப வந்துருச்சு. அதில் இருக்கிற குவான்டிட்டி அப்படியே வந்து ஃபில் ஆயிரும். அதில் என்ன ப்ராடக்ட் இருக்கோ அப்படியே அது ஃபில் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பொசிஷன் எடுத்து வச்ச பொசிஷனை நீங்கள் செல் பண்ணி வெளியே வரணும்னா இங்கே வந்து கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்கீங்களோ அது அப்படியே வந்து திரும்ப வரும். அப்போ கவர் பண்ணும்போது நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்படி இல்லாமல் இதை பார்த்துட்டு மறுபடியும் மார்க்கெட் வாட்சில் போய் செல் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் வந்து எவ்வளோ குவான்டிட்டி போட்டிங்களோ அந்த குவான்டிட்டி டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இன்ட்ராடேவா அல்லது லாங் டைமா அப்படிங்கிறது சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இங்கேருந்தே கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக அப்படி வந்துடும். ஜஸ்ட் எக்ஸிட் கொடுங்க. இப்போ அதை நம்ம மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு வெளியே வரலாமா அல்லது நம்ம ஒரு டார்கெட் போட்டு வைக்கலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருந்தோம், 72, 78க்கு வாங்கியிருந்தோம். ஸோ நான் வந்து இதை ஒரு 74 வந்தால் தான் எனக்கு செல் ஆகணும். அதுதான் என்னுடைய டார்கெட். 72க்கு சம்திங் வாங்கியிருக்கோம், 74 வந்தாலும் நம்ம செல் பண்ணலாம்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லிமிட்டை சூஸ் பண்ணிவிட்டு 74 அப்படின்ட்டு செல் ஆர்டர் போட்டுட்டு செல் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் நம்ம போட்ட செல் ஆர்டர் வந்து பெண்டிங்கில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்போ வந்து 72, 78 இருக்க ப்ரைஸ் வந்து 74 வருதோ அப்போ இந்த செல் ஆர்டர் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் இந்த ப்ரைஸ் வரவே இல்லைன்னா இந்த ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். அதே போல் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய இந்த ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அது காலண்டர் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. சப்போஸ் நம்ம எம்ஐஸில் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணிட்டோம், இதை நீங்கள் சிஎன்சிக்கு நீங்கள் நினைச்சாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாருங்க கன்வெர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எம்ஐஸ்லேருந்து சிஎன்சிக்கு மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் கன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன் இதில் என்ன அப்படின்னா எம்ஐஎஸ்க்கு மார்ஜின் கிடைக்கும். கொஞ்சம் தொகை இருந்தாலே ஷேர் வந்து நிறைய பை பண்ண அலோவ் பண்ணுவாங்க. சிஎன்சி கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஃபுல் அமௌண்ட்டும் தேவைப்படும். அந்த அமௌண்ட் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு கன்வெர்ட் கொடுங்க. பொசிஷனில் நம்மளுடைய குவான்டிட்டி வந்து 1 அப்படின்னு காட்டுது அப்படின்னா அந்த குவான்டிட்டி என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இதே 10ன்னா 10 குவான்டிட்டி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். இது எப்போ 0ன்னு காட்டுதோ அப்போ தான் நீங்கள் எடுத்த பொசிஷன் இல்லை அப்படின்னு அர்த்தமாகும். இதே -1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷேர் வந்து நான் ஷார்ட் போயிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இந்த பெண்டிங் ஆர்டர் அப்படியே தான் வந்து இருக்குது. நான் வந்து மார்க்கெட்டே கவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ மாடிஃபை கொடுக்குறேன். ஸோ மாடிஃபை கொடுத்துட்டு மார்க்கெட்னு போட்டோன்னா 74 மார்க்கெட்டாக மாறிடும். ஸோ இப்போ மாடிஃபை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் என்னுடைய பை ஆர்டரும் கம்ப்ளீட் ஆச்சு, செல் ஆர்டரும் கம்ப்ளீட் ஆச்சு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு பொசிஷன் போகலாம். இப்போ பாருங்க குவான்டிட்டி வந்து இப்போ 0ன்னு மாறிடுச்சு. 0ன்னு காட்டுனுச்சுன்னா உங்கள்கிட்ட எந்த வித பொசிஷனும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இங்கே குவான்டிட்டி வந்து 0ன்னு காட்டுது, நம்மள்ட்ட எந்த பொசிஷனும் இல்லைன்னு நினச்சிருவாங்க. ஆனால் அவங்களே தெரியாமல் ஏதாவது பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து பார்க்க மாட்டாங்க. இந்த பெண்டிங் ஆர்டரில் தான் நம்ம
ஓப்பனில் இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் வந்து லைவில் நடக்கிற மிஸ்டேக்கு. அதனால நீங்கள் பார்த்துட்டு ஒரு பொசிஷன் ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னா பொசிஷன்ல குவான்டிட்டி 0 இருக்கா, அந்த ஆர்டருக்கு ஏதாவது ஓப்பன் ஆர்டர் பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணி இருந்தா அதையும் கேன்சல் பண்றது தான் நல்லது. சரி, ஸ்டாக்கை ஃப்ரெஷ்ஷா பை பண்றதுக்கு என்னன்னு பார்த்தோம். இப்போ டைரக்டா சிலர் செல் பண்ணிடுவாங்க. செல் பண்ணிட்டு விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப பை பண்ணி கவர் பண்ணுவாங்க. அதுல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு. ஷார்ட்டும் போவாங்க, அது பேர் தான் ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரெகுலர்ல நான் செல் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டேன். பை ஆர்டர்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கு. ஸோ பை ஆர்டர் செல் ஆர்டர்ல வித்தியாசம் என்ன அப்படின்னா, பையில குறைவான தொகை வாங்கிட்டு நம்ம வாங்கின தொகையில இருந்து மேல போக ப்ராஃபிட் கிடைக்கும். இது வந்து பை பண்ணி அதுக்கப்புறம் மேல போகணும்னு செல் பண்றது. செல்லிங்ல இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். அதிக விலைக்கு செல் பண்ணிட்டு விலை குறையுன்னு எதிர்பார்ப்பாங்க. கீழே குறைஞ்சுன்னா திரும்ப அதை பை பண்ணி கவர் பண்ணிப்பாங்க. இப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா செல் பண்ணும் போதும் அதே தான். ஸோ இப்ப 72.80 சம்திங் போயிட்டு இருக்கு. உடனே செல் பண்ண வேண்டாம், இன்னும் கொஞ்சம் மேல போகட்டும். 74 வந்தோன்னா செல் பண்ணிடலாம். அப்புறம் விலை குறைஞ்சு திரும்ப எப்ப 72 வருதோ அப்ப திரும்ப பை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க இங்க என்ன பொசிஷனோ அந்த பொசிஷன் சூஸ் பண்ணிக்கணும். அதாவது இன்ட்ராடேவா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு செக் பண்ணிக்கணும். லாங் டேர்ம்ல நம்ம டைரக்டா ஸ்டாக்கை செல் பண்ண முடியாது, இது நோட் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங்ல இருந்தா மட்டும்தான் லாங் டேர்ம்ல நம்மளால ஸ்டாக்கை செல் பண்ண முடியும். அதனால இன்ட்ராடே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ மார்க்கெட்ல செல் பண்ணணுமா லிமிட்ல செல் பண்ணணுமான்னு கேட்குது. நான் வந்து இப்போ வேண்டாம், நல்லா மேலே போகட்டும், 74 போனதுக்கு அப்புறமா எனக்கு செல் ஆகட்டும், அதுக்கப்புறம் குறைஞ்சாலும் நம்ம பை பண்ணிக்கலாம் முடிவு பண்றேன். ப்ரைஸ் போட்டுட்டேன், அதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவை, இப்போ என்கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு காட்டுது. இப்போ காட்டிட்டு செக் பண்ணிட்டு நான் செல் ஆர்டர் கொடுக்குறேன். செல் ஆர்டர் வந்து பாருங்க, என்னுடைய ஆர்டர் விண்டோவில் வந்து ஓப்பன் ஆர்டராக வந்து நிற்குது. சரி, இன்னும் மேலே போக வாய்ப்பு இல்லை போல, இப்பயே செல் பண்ணிடலாம், இதுல இருந்து கீழே இறங்கும்னு நான் நினைக்கிறேன், அப்போ திரும்ப பை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால இப்போ நான் மறுபடியும் கொடுத்து மாடிஃபை கொடுத்து மார்க்கெட்லேயே செல் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எஸ், இப்போ நான் செல் பண்ணிட்டேன். இப்போ பொசிஷன் போகலாம். பொசிஷன்ல பாருங்க, இப்போ -1 இருக்கு. ஸோ அத்தனை குவான்டிட்டி வந்து நான் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கவர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், பை ஆர்டர் போட்டு திரும்ப அதை கவர் பண்ணணும். ஸோ இங்க இருந்தே நம்ம எக்ஸிட் கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்து பாருங்க டார்கெட். இப்போ எவ்வளோக்கு எனக்கு ஆவரேஜ் வந்து நடந்திருக்கு, 72, 79 வந்து என்னோட ஆவரேஜா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லிமிட் ஆர்டர்ல எனக்கு ஒரு 71 வந்துச்சுன்னா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் போட்டுட்டு பை கொடுத்துறேன். ஸோ அவ்வளோ மேலே இருக்கு, கீழே இறங்கி அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு பை ஆனிச்சுன்னா அதோட டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆர்டர் போட்டுட்டேன். இந்த ஆர்டர் வந்து இப்போ ஓப்பனில் இருக்கும். ஸோ ஓப்பனில் இருக்கு பாருங்க. ஸோ திரும்ப அது எப்போ 71 வருதோ அது தொட்டுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். தொடால அந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ஆவரேஜ்லேருந்து சப்போஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ப்ரைஸ்லேருந்து எப்போ கீழே வருதோ அப்போ வந்து நம்ம ஷார்ட் போனதுனால ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ரைஸ்லேருந்து எப்போ மேலே போக ஆரம்பிக்குதோ அப்போ நம்ம ஷார்ட் போனதுனால நம்மளுக்கு லாஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த ஓப்பன் ஆர்டரே வந்து பாருங்க, நான் மறுபடியும் வந்து மாற்றி கொடுத்து மார்க்கெட்லேயே பை பண்ணிடுறேன். எஸ், பை பண்ணியாச்சு. இப்போ பொசிஷன் போய் பார்ப்போம். ஸோ குவான்டிட்டி வந்து 0 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ 4 ட்ரேட் உங்களுக்காக பை அண்ட் செல் போட்டு காமிச்சிருக்கேன். அதுக்கு ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ அப்படின்னு காட்டிடுச்சு. ரொம்ப சிம்பிளா இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடனே பை ஆர்டர் செல் ஆர்டர் போடக்கூடாது. இதில் இருக்கிற ஃபீச்சர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆர்டர் போடணும். ஸோ பை ஆர்டர் செல் ஆர்டர் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸ்டாப் லாஸ் ஆர்டரும் உங்களுக்காக போட்டு காட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்தோம். அதனால ஸ்டாப் லாஸ் ஆர்டர் எப்படி போடுறது அப்படின்றத நான் இன்னொரு பகுதி வீடியோவை கொடுக்குறேன். அப்போதான் உங்களுக்கு புரியும். இல்லை இதே உங்களுக்கு குழப்பிடும். நீங்க அந்த பை ஆர்டர் செல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டிஷன்ஸ் எதில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ரீகால் பண்ணி பாருங்க. புதுசாக பை ஆர்டர் செல் ஆர்டர் போடுறவங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்ல வந்து மெசேஜ் பண்ணலாம். நான் உங்களுக்காக ரிப்ளை கொடுக்க காத்திருக்கேன். இதே போல் அடுத்த ஒரு நல்ல டிமோ வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.